இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள் ரைஸ் தான். வெஜிடபிள் அண்ட் கொண்டைக்கடலை ரைஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சல் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கசகசாவும் ஆட் பண்ணிவிட்டு நான் 2 வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் சூடானதும் அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3-4 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குக்கரில் வந்து நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் வந்து மிக்சியில் அடித்து வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் அடித்து வைக்கல, ஸோ அதனால் நான் இடித்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கைவிடாமல், இல்லைனா அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொண்டைக்கடலை நான் ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்தேன். ஸோ ஓவர் நைட் சோக் பண்ண கொண்டைக்கடலை வந்துட்டு 3 கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயத்தோட 2மே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுறது அதோட ஸ்மெல், அதாவது மிளகாத்தூளோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டம்ளரில் நான் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் ஊற வச்சுருந்தீங்க இல்லைங்களா, ஸோ ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணி ரைஸும் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் வந்துட்டு நான் வந்து சைடிஷாக 2 பாயில்டு எக் வந்து வேக வச்சுருக்கேன். பாயில்டு எக்கு நீங்கள் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கர் அவ்வளோதான், எனக்கு கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் குக்கரை மூடிட்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ரைஸ் வந்திருந்தது. ரைஸ் ரொம்பவே சூப்பராக தான் இருந்தது. நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு, ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.